விநாயகர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க, செதறு தேங்காய் உடைங்க, தலையை சுற்றி செதறு தேங்காய் உடைங்க. உங்க குடும்பத்தை அத்தனை கர்மாவும் அத்தனை கண் திருஷ்டியும் தூள் தூளா உடஞ்சி நாசமா போயிடும். பிள்ளையார்பட்டி போங்க சாமி, வியாழக்கிழமை பிள்ளையார்பட்டி போங்க. அப்பா பிள்ளையாரப்பா, மூத்த கடவுளே, முதற் கடவுளே, என் பிள்ளை குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, நான் சாதாரணமாக தான் இருக்கேன், நான் பெருசாக ஒன்று வாழ்ந்துடல, ஆனாலும் கண் திருஷ்டியாக இருக்கும் போல பயமாக இருக்குது, யார் எந்த கொல்லி கண்ணு என்ன கண்ணு என்ன பத்திருந்தாலும் நீ தான் போக்கணும்னு சொல்லி அந்த ஆளை வணங்கி ஒரு செதறதாங்க அடிங்க. ஆனால் காயை வச்சுக்கிட்டே கோயிலை சுற்றி வந்து வெளியில் உடைக்கிறது நல்லது கூட இருக்கு. ஆமாம் ஆமாம், கையில் வச்சுக்கிட்டே நம்ம பிரார்த்தனை வெளியில் வந்து உடைச்சிடணும். அது இன்னொரு பணிவான கருத்து சாமி. நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஆனால் அது எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. அந்த ஸ்தலத்துக்கு போங்க, எந்த கோயிலாக வேணா இருக்கட்டும், அங்கே இருக்க பூசாரி இருப்பார் இல்லையா, அவர் என்ன அவர் சொல்கிறது தான் முறைகள் சொல்லுவார்ல. சார் நான் அந்த யூடியூப்ல பார்த்தேன், நானாவே இருந்தாலும் நான் சொன்னதாகவே இருந்தாலும் கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டு